Assalamualaikum. Hi everyone. Welcome back to INWell Recipes. இன்றைக்கி வீடியோ வந்து லேடிஸ்க்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வீட்டில் இருந்தபடியே ஒரு நாளைக்கு 3700 மேலே வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ண இயலுமான மாதிரி சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லேடிஸ் வந்து வீட்டில் இருந்து கொண்டே சின்னவங்களையும் பார்த்துக்கொண்டு மற்ற வேலைகள் எல்லாமே செஞ்சு கொண்டு ஓய்வு டைமில் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏர்ன் பண்ண இயலுமான சைட் பிஸ்னஸாக உங்களுக்கு தொடங்க இயலுமான ஒரு சூப்பர் ரெசிபி வந்து ஈஸியாக எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு கணக்காக உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலுமான சூப்பரான ரெசிபி ஒன்று தான் இது. வந்து பெருசாக வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை, குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். நீங்கள் வந்து இது சாப்பிட்டும் இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறேன்டா உங்களுக்கு நல்லாவே செஞ்சுக்கொள்ள நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொள்ளையிலும், கடையை விட நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுத்துக்கொள்ளையிலும். இது கடைகளுக்கு கொடுத்தா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஏர்ன் பண்ணிலும். நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்காமல் இன்றைக்கே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களாலேயும் நல்லா ஏர்ன் பண்ணிலும். நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறேன்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு பவுலில் எள்ளு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கல் இல்லாத எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க, நல்ல எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், இது அரிச்சே தான் எடுக்க வேணும். எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கல் இருக்கிற மாதிரி எள்ளு தான் அம்புட்டிச்சு. ஏன்னா எள்ளு வந்து இப்போ கொஞ்சம் இந்த காலத்தில் வந்து இந்த சீசனுக்கு கொஞ்சம் எள்ளு குறைவாக தானே வருது. எள்ளு வந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு தானிய கடையில் பார்த்திங்கன்னா எள்ளு வந்து சாதாரணமாக எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி கடையில் வந்து கல் இல்லாத நல்ல சுத்தமான வெள்ளை எள்ளை எடுத்துக்கோங்க. இதில் லேசாக கருப்பெல்லும் லேசாக கலந்துக்கிற மாதிரி விளங்குது எனக்கு. இப்போ நான் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா இதை அரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்னா அப்போ தான் கல் எல்லாம் இருந்தால் அரிச்சதுக்கு போகிறோம் அதெல்லாம் இல்லாமல் போகும். நல்லா அரிச்சு இந்த மாதிரி நல்லா கழுவி 2-3 முறை கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரிச்சதுக்கு பிறகு எவ்வளோ கல் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் போல் நல்லா இதை வந்து அரிச்சு எடுக்க வேணும். அப்போ தான் கல் எல்லாம் நல்லாவே இல்லாமல் போகும். பாருங்கள் எவ்வளோ கல் இருக்கின்னு. இப்போ நான் திருப்பியும் அரிச்சே எடுத்துக்கொள்கிறேன். தண்ணியில் மேலால் படிஞ்சிருக்கிறது எல்லாமே அப்படியே நாங்கள் வடித்து திருப்பியும் நல்லா கழுவி அரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நான் வந்து 2-3 முறை நான் கழுவுறதை காட்டல, என்னாண்டா வீடியோ லென்த்தியாக போகும்ன்றனால லாஸ்ட்டாக நான் மறுவா திருப்பி 3வது முறை கழுவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மாவரி எடுத்து இதில் நல்லா தண்ணி வடிய வச்சுக்கொள்ள வேணும். இது இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வேலை இருக்குது. இப்போ இது தண்ணி வடிய வச்சுட்டு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்கு, அது என்ன செய்கிறேன்ட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ இது வந்து டொஃபி மாதிரி சுத்த வேணுமே, ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஆயில் பேப்பர் எடுத்துக்கிறேன். நான் வந்து பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவோமே, நாங்கள் அந்த ஆயில் பேப்பர் பார்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவோமே, அந்த ஆயில் பேப்பர் தான் நான் எடுத்துக்கிறேன். கேக் இதுக்கெல்லாம் போடுறது. இது வந்து ஈஸியாகவே எங்களுக்கு இதில் சுற்றி கொள்ளையிலும், எங்களுக்கு டிஷ்யூ மாதிரி டக்குன்னு கிளியாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சிசரால் எனக்கு தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி ஆயில் பேப்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டிஷ்யூ வந்து டக்குண்டு நாங்கள் முறுக்கிற நேரம் சுருக்காக வந்து கிளியை பார்க்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆயில் பேப்பரே எடுத்துக்கோங்க. நல்ல கிளியாத ஒரு தன்மை ஒன்று இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸி இந்த வேலையை செஞ்சுக்கொள்ள. நான் வந்து இது எல்லாத்தையும் வெட்டி பாருங்கள், நான் காட்டுறேன்னு எப்படியெல்லாம் நான் வெட்டிக்கிறேன்னு. இப்போ இதை இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு வெட்டிட்டு இதை ஓரத்தால் வந்து ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி அந்த டொஃபி கோலை நாங்கள் சுற்றுறதுக்காக இது மாதிரி சின்ன கோடாக போட்டு இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதோடு வந்து எங்களுக்கு இதுக்கு பொலித்தீனும் தேவை, அதனால பொலித்தீனையும் எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இதை செஞ்சு கொள்ளையிலும் சூப்பராக ஏர்ன் பண்ணையிலும். திருப்பியும் சொல்கிறேன், நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள், இந்த அளவில் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டா எங்களுக்கு போதும். இதே மாதிரி எல்லா பேப்பரையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே கட் பண்ணி நான் எடுத்துக்கொண்ட பேப்பர் தான். இது வந்து உங்களுக்கு சும்மா இருக்கிற டைம்லலாம் இப்படி கட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு கொண்டோடனே உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் சாமான் வாங்கினோடனே செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இதை ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து இதை இதாக்குறதுக்கு ஒரு பொலித்தீன் வேணும். இதை சுற்றுறதுக்கு ஒரு பொலித்தீன் வேணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி அளவெடுத்து நான் வந்து பொலித்தீனையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த பெரிய ரோலே பொலித்தீன் எடுக்க தேவையில்லை. இதில் சின்ன ரோல் இருக்கே, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு அதாலையும் வெட்டி கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பொலித்தீனையும் வெட்டியே காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் அளவை வந்து நான் சொல்கிறேன்ல, ஏன்னா சின்ன பீஸ் தான் எங்களுக்கு வேணும். அது சுத்தக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் நல்லாவே அந்த தண்ணி வடிய வச்சோமே அந்த எல்லை வந்து இதில் நான் சேர்க்குறேன். இப்போ தண்ணி வந்து நல்லாவே வடிஞ்சிருக்கி. இப்போ வந்து இதை நல்லா வறுத்துக்கொள்ள வேணும். எப்படி வறுக்கிறன்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு வறுத்தா போதும்ன்றது வந்து நான் காட்டுறேன். இப்போ இப்படி வறுத்துக்கோங்க. எங்களுக்கு இந்த சின்ன வேலையை ஒன்று தான் இருக்கீங்க. அங்கே குக் பண்ண வேண்டிய பெருசாக குக் பண்ணுறதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இது வந்து நல்லா தண்ணி வடிஞ்சு ஓரளவுக்கு வந்து நல்லா இது வந்து வறுப்படும், நல்ல வாசமும் வரும். அப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து இந்த எள்ளெல்லாம் நல்லா இந்த பாருங்கள், இதெல்லாம் எள்ளெல்லாம் பாருங்கள் மேலேக்கு வருது. இப்போ வந்து நல்லா டிஸ்ன்னு ஒரு சத்தம் வரும். அப்போ வந்து இது வறுப்பட்டது போதும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு திருப்பியும் அதே பேனை வச்சு நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் இருந்தால் போதும். இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுக்க வேணும். இதையும் வந்து லோ ஹீட்டில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கொண்டா போதும். இதில் தண்ணி தன்மையெல்லாம் நல்லா ட்ரையாகவே வறுப்படும். அப்போ அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இந்த தேங்காவையும் வறுத்த பிறகு ஒரு சைடில் வச்சுக்கொள்ள வேணும். இப்போ இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரைப்பட்டி வந்து நல்ல விலை கூடின கரைப்பட்டிலாம் இதுக்கு எடுக்க வேணும்னு அவசியமே இல்லை. அந்த சர்க்கரைன்னு சொல்லுவாங்களே, அந்த சுகரில் செஞ்ச கரைப்பட்டி இருக்கே, அந்த சும்மா லோக்கல் மிச்சம் விலை இல்லாமல் இல்லாத கரைப்பட்டி இருக்கே, அது தான் இதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ண வேணும். இப்போ நான் வந்து இந்த கரைப்பட்டி எடுத்து இதையுமே நல்லா வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து கிரேட் பண்ணி கூட உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். நான் வந்து இந்த 1 கப் எடுத்துக்கிறேன். 1 கப் இன்னும் கொஞ்சம் வந்து மிஞ்சிருக்கேன். எங்களுக்கு தேவைன்னா அதை எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலும். இப்போ பிளெண்டர் ஜார் எடுத்து இதில் நாங்கள் வறுத்து வச்ச எல்லாம் போடுறோம். எல்லாம் போட்டுட்டு அதோடு வந்து கரைப்பட்டியும் சேர்த்து இதை வந்து நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் வந்து இதுக்கு சுகர் யூஸ் பண்ண இயலதா அப்படின்னு கேட்பீங்க. சுகரை விட வந்து கரைப்பட்டி தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். அதனால் கரைப்பட்டி போட்டு செஞ்சால் தான் சூப்பரான டேஸ்ட்டும் எங்களுக்கு நல்ல பிஸ்னஸும் எங்களுக்கு செஞ்சு கொள்ளிலும். ஏன்னா டேஸ்ட் குறைஞ்சிச்சின்னா அந்த குவாலிட்டி இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்டில் வந்து வேலை இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் கரைப்பட்டியே போட்டுக்கோங்க. சில பேர் வந்து இதுக்கு சுகர் சேர்க்குறேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அதை விட கரைப்பட்டி சேர்த்திங்கன்னா சூப்பராகவே எங்கள் ரெசிபி வந்து வரும். இப்போ நான் வந்து அரைச்செடுத்ததை இந்த பவுலில் சேர்க்குறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் கரைப்பட்டியும் எல்லையும் போட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த தேங்காவையும் போட்டு அரைச்செடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதையுமே நல்லா அரைச்செடுத்து இது வந்து நல்லா கையால் கொஞ்சம் நீட் பண்ணிக்கொள்ள வேணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு. லாஸ்ட்டாக உள்ளதுக்கு வந்து நாங்கள் தேங்காவையும் போட்டு அரைச்சனால இது வந்து நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கொள்ள வேணும். உங்களுக்கு வந்து நேரத்தோடையே தேங்காவை போட்டு அரைக்கிறேன்டாலும் அரைச்சிக்கொள்ளையிலும் அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ வந்து நாங்கள் இப்படி ஒரு புடி பிடிச்சோண்டா அது அப்படியே நிற்க வேணும். பாருங்கள், இந்த ஒரு குழி மாதிரி இந்த மாதிரி நிற்க வேணும். அப்போ எங்களுக்கு பதம் வந்து சரியாக சூப்பராகவே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு இது உகந்து போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரைப்பட்டி சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி பிடிச்சா ஒரு பவுல் மாதிரி வர வேணும். இப்போ இதுக்கு முக்கியமானது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு PVC 1/2 இன்ச் ஒரு பட்டை வேணும். இது வந்து ஹெஸ்லோன் பட்டை தான். நீங்கள் வந்து உங்களோட வீட்டிலலாம் இருக்கும் சாதாரணமாக. இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு வந்து சாதாரணமாக இந்த பட்டைட் அளவு வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கடையால் ஒரு தலை கரளி ஒன்று வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த அளவை வந்து எடுத்துக்கோங்க. அந்த டொஃபி தாள்லையும் இருக்கிற அளவை வச்சு உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அந்த டிஷ்யூ கொள்ளை எல்லாத்தையுமே. இப்போ இது மாதிரி நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள வேணும். உள்ளங்கையில் வச்சு இந்த மிக்சரை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு உடையாமல் எடுத்துக்கொள்ளையிலும். உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன், உங்களுக்கு விளங்குதா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் வந்து எங்களுக்கு சூப்பராகவே இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலுமாகும். இப்போ இதை மெதுவாக நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்க வேணும். நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறேன். அந்த ஸ்டிக்கால் நான் வந்து தள்ளி எடுத்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட அப்படி இல்லாட்டி அகப்ப கம்பு சரி, அதில் பின்னுக்கு பக்கத்தால் சரி, இப்படி தள்ளினோம்னா அது சுருக்காக வந்துடும் கலண்டு. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். அதுக்கு நீங்கள் உடையாமல் எடுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு தெளிவாக நல்லாவே விளங்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஈஸியாகவே எங்களோட வேலைகளை செஞ்சு கொள்ளையணும். பாருங்கள், நான் இதையுமே தள்ளி எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ரெசிப்பியில் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள் செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கீண்டு. அதை வந்து நான் வந்து பேக் பண்ணி தான் கடைக்கு கொடுக்க வேணும். பாருங்கள், இந்த மாதிரி இதுக்குன்ற ஒரு லேபிள் ஒன்றும் நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இதை வந்து பேக் பண்ணி ஒரு 10 இல்லாட்டி 12 வச்சு பேக் பண்ணி உங்களுக்கு கடைக்கு கொடுத்து கொள்ளையிலும். சூப்பரான ஒரு பிஸ்னஸ் உண்டு. பாருங்கள், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் எடுத்த சிறிய அளவில் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பொலித்தீனில் வச்சுட்டு இதை மெதுவாக சுற்றி கொள்ள வேணும். சுற்றிட்டு இந்த ஆயில் பேப்பரில் வச்சு சுற்றி டொஃபி மாதிரி நாங்கள் சுற்றி எடுத்துக்கொள்ள வேணும். எங்களோட வேலை வந்து முடிஞ்சிட்டு இது மாதிரி நல்லா நீட்டாக டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொன்று நான் சுற்றி காட்டுறேன், உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக விளங்கும். நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் கூட உங்களுக்கு சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும். 100 150 செஞ்சு கொள்ளையிலும். உங்களுக்கு வறுக்கிற வேலை மட்டும் தான் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலும். மிச்சம் கேஸும் போகாது, ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையும் இல்லை, அவனும் தேவையில்லை. ஸோ அதனால் இதை ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும். இன்றைக்கே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எள்ளு வந்து கொஞ்சம் விலை குறைஞ்ச டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸை வந்து சூப்பராக செஞ்சு கொள்ளையிலும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடையும் டொஃபி மாதிரி நாங்கள் சுற்றி எடுத்துக்கொள்கிறேன். கடையில் வாங்க இருக்கிற மாதிரியே எங்களுக்கு வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி கொள்ளையிலும். உங்களுக்கும் சூப்பரான ஒரு ஐடியா வந்து தான் நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன சரி ஃபங்க்ஷன், அந்த சிங்களவங்கட பெருநாளைக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு நீங்கள் கடைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் வந்து சூப்பராகவே நடக்கும். ஏன்னா அவங்க வந்து எப்படியுமே இந்த தலை கரளி வந்து வாங்குறதே தான். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். நாங்கள் கொஞ்சம் வெளில எடுத்தாலும் அதுக்கு வந்து சூப்பராகவே நிறைய செஞ்சு கொள்ளையிலும். பாருங்கள், நான் எவ்வளோ செஞ்சுக்கிறேன்ட்டு. இது மாதிரி உங்களுக்கு வீட்டிலருந்தே செஞ்சு கொள்ளையிலுமான சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணினேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், நான் 12 போட்டு இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு லேபிளும் போட்டிருக்கிறேன். இதை வந்து இப்போ கடைக்கு கொடுக்குறது தான் இருக்கி. இதே மாதிரி எல்லா பேக்கும் செஞ்சு கொடுக்க வேணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from My Own World Recipes. Thank you so much for watching.